The guarantee of assured placement with highest salary package. Academic year 2023 to 2024, 100% placement. Admission opens in Saint Mother Teresa Engineering College. தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் தமிழ்நாட்டில் வெப்பம் குறைய வாய்ப்புள்ளதா? மழையின் அளவு எப்படி இருக்கும் என்பது குறித்து தனியார் வானிலை ஆய்வாளர் ஸ்ரீகாந்துடன் நமது செய்தியாளர் ரமேஷ் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். ஜூன் 1ஆம் தேதி நாளை மறுநாள் இருந்தாலும் இந்த வெப்பத்துடைய தாக்கம் சென்னையில அதிகமாயிட்டே போகுது. எப்ப சார் குறைய வாய்ப்பு இருக்கு? சாதாரண நாங்கள் பார்த்தீங்கன்னா மே பிற்பகுதியும் ஜூன் முதற் பகுதியும் தான் சென்னை பொறுத்தவரைக்கும் எப்பயுமே அதிக வெப்பம் இருக்கக்கூடிய நாட்களாக நம்ம பார்ப்போம். ஏன்னா தென்மேற்கு பருவமழை தூங்குவதற்கு சற்று முன்பு மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்று மிகவும் வலுவாக இருக்கும். சென்னை போன்ற கடற்புற பகுதிகளில் நமக்கு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா கடல் காற்று வரும். இப்போ இந்த மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்று ரொம்ப வலுப்பெற்றுச்சுன்னா கடல் காற்று உள்ள வராது. அதனால என்ன ஆகுதுன்னா மத்தியான நேரத்தில் வெப்பம் தனியவே தனியாது. ஸோ இப்போ நம்ம கடந்த 2-3 தினங்களும் என்ன பார்த்துட்டு இருக்கிறோம்னா சாயந்தரம் 5-5:30 மணி வரைக்கும் கூட கிட்டத்தட்ட 38-39 டிகிரி நம்ம வெப்பத்தை பார்த்துட்டு இருக்கோம். வானிலை படிவங்கள் இன்னொரு 2 நாட்கள், அதாவது சனிக்கிழமை வரை இந்த 40-41 டிகிரியை ஒட்டிய வெப்பநிலை சென்னை பொறுத்த வரைக்கும் இருக்கும்னு வானிலை படிவங்கள் சொல்லுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் படிப்படியாக குறைஞ்சிரும். ஆனாலும் ஜூன் 3வது வாரம் வரைக்கும் 37-38 சென்னை பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. தென்மேற்கு பருவமழை இன்றைக்கு தொடங்கி இருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. இதன் மூலமாக தமிழகத்திற்கான மழை வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கிறது? கேரளா மற்றும் அதனை ஒட்டியுள்ள மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் நம்ம நல்ல மழையை எதிர்பார்க்கலாம். இப்போ வானிலை படிவங்கள் பொறுத்த வரைக்கும் என்னன்னா அடுத்த ஒரு 2-3 நாட்கள் கேரளா வட கேரளா வரைக்கும் தென்மேற்கு பருவமழை போறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காட்டுது. அதுக்கப்புறம் ஒரு தொய்வு இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்கு. அதனால என்னன்னா நம்ம பார்க்கணும் தென்மேற்கு பருவமழை ஒரே சீரா படிப்படியா போகுதா இல்ல போன வருஷம் நம்ம அப்படிதான் பார்த்தோம். முதல் 2-3 நாள் நல்லா வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-12 நாள் நம்ம அந்த பிப்பர்ஜாய் புயல் வந்தப்ப ஒரு தொய்வு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே நின்றுடுச்சு. ஸோ இது பார்க்கணும் இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு. ஆனாலும் இந்த ஆண்டு லானினா வரக்கூடிய நிலை சாதகமா இருக்கிறதுனால இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை தமிழகத்தின் நீர்பிடிப்பு பகுதிகளுக்கு நிச்சயமா நல்லா இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். தருமபுரி, கிருஷ்ணகிரி போன்ற பகுதிகளில் மழைக்கான வாய்ப்புகளும் இருக்கிறதா சொல்றீங்க? ஆமா. அதாவது சனி ஞாயிறுல இருந்து ஒரு 3-4 நாட்களுக்கு அந்த வடமேற்கு உட்புற தமிழக பகுதிகளில் மழைக்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கு. அதாவது இந்த வெப்ப அலை எதனால் ஏற்படுகிறது, வேற என்ன இந்த தென்மேற்கு பருவமழை குறித்தும் பல்வேறு விஷயங்கள் குறித்து நம்மிடம் பகிர்ந்திருக்கார் புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மதுவுடன் ரமேஷ். The guarantee of assured placement with highest salary package. Academic year 2023 to 2024, 100% placement. Admission opens in Saint Mother Teresa Engineering College.